எங்கள் மாமாவுக்கு வந்து மற்ற காய்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாவக்காய் ரொம்பலாம் பிடிக்காதுங்க. பட் எனக்கு பாவக்காய் எப்படி பண்ணாலுமே நான் சாப்பிடுவேன். அதுக்குன்னு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கன்னா சாப்பிடுவாங்க. பட் ரொம்ப விரும்பிலாம் சாப்பிடவே மாட்டாங்க. நல்லா பொரிச்ச மாதிரி அந்த மாதிரியுமே பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா தொக்கு மாதிரி பண்ணி கொடுனாங்க. தொக்கு மாதிரியுமே பண்ணி கொடுத்தேன். இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னாங்க. வேற என்னடா எதிர்பார்க்குற மாதிரி நான் எப்படா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து ஹேமா அப்படின்ட்டு அவங்களோட ரியல் நேம் ஹேமா. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னாலே மீனாங்கிறவங்க நேம் தான் தெரியும் நிறைய பேருக்கு. அவங்க தான் இந்த பாவக்காய் ரெசிபி வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லி கொடுத்ததை நான் பண்ணிட்டு நான் தான் பண்ணின மாதிரி பீலாலாம் விட முடியாதுல்ல. அதனால நான் உண்மையை சொல்லிட்டேன். இந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகும். அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே தாங்க நான் பண்ணினேன். பட் வந்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன். அந்த ரெசிபியை சொல்லிட்டு அவங்க பேசும்போதே ஐயோ அப்படி இருந்துச்சு, இந்த ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாகவே அமிர்தமாக தாங்க இருக்குமே. என்ன தொட்டுக்க அப்படின்னா பாவக்கான்னு நான் சொன்னாலே எங்கள் மாமாவுக்கு லைட்டாக முகம் சுளிக்கும். இப்போ நான் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்ததுலேருந்து பாவக்காய் அப்படின்னாலே அப்படின்றாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கிறதுலாம் எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் மாமா வச்சிருக்கிற பேர் வந்து பாவக்காய் சம்மந்தி. எங்கள் மாமாவுக்கு பிடிச்சது கூட பரவாயில்லைங்க. என் பிள்ளைக்கு நான் அந்த பாவக்காய் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அம்மா பாவக்காய் இல்லை அப்படின்பா. நிறைய சின்ன குழந்தைங்க வந்து பாவக்காய் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் எங்கள் அப்புனு வந்து பாவக்காய் வந்து சாப்பிடுவான். நார்மலாக செய்யும்போது ஒரு 4-5 பீஸ் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவான். பட் நான் இப்படி செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமே நல்லாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கு, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லவே மாட்டேறியே அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு நல்லாவே புரியுது அது எப்படி செய்யறதுன்னு அப்படின்னு நான் சொல்றேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க சோம்பு சொன்னாங்களா ஜீரகம் சொன்னாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் சோம்பு சேர்த்து தான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மசிய வதங்கினதுக்கு அப்புறமா பாவக்காயை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துட்டு அவங்க வந்து நல்லா சுருள வதங்கணும் அப்படின்னாங்க பாவக்காய். பட் நான் வந்து ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அவங்க சொன்ன மசாலா வந்து மிளகாத்தூள்னு மட்டும்தான் சொன்னாங்க. அது குழம்பு தூளா தனி மிளகாத்தூளான்லாம் சொல்லலை. பட் நான் என்ன பண்ணேன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காவும் 1 ஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்து தண்ணி இல்லாமல் அடிச்சுக்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடிச்சுக்கிட்டேன். அதையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. நான் இது செஞ்சு முடிக்கிற டயத்தில் சாதம் வடிக்கலைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சட்டியில் இருக்கிறது கூட நான் மிச்சம் வைக்க மாட்டேன். அதுலேயுமே சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அமிர்தமாகவே இருக்குங்க. இந்த ரெசிபி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் பாவக்காய் வாங்கினாலே வந்து மெயின் டிஷ்ஷே எங்களுக்கு இதாங்க. சைட் டிஷ் அப்படின்னா அப்பளம் பொரிச்சுக்கலாம், இல்லைனா ஆம்லேட் போட்டுக்கலாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.